வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பாகிஸ்தான் உளவாளி அருண் செல்வராஜை 6 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க NIA-க்கு அனுமதி. பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. இடைத்தேர்தல் தோல்வி பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பாடம் என்று சிவசேனா கருத்து. இருமாப்புடன் நடந்து கொள்ளக்கூடாது என்று உத்தவ் தாக்கரே தலையங்கம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி. தடையை மீறி ரயில் மறியல் போராட்டம் நடத்த முடியாமல் சாலை மறியலில் ஈடுபட்ட NLC தொழிலாளர்கள் கைது. விரிவான செய்திகள். பாகிஸ்தான் உளவாளியை தேசிய புலனாய்வு அமைப்பு 6 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பாகிஸ்தான் உளவாளி என்று சந்தேகிக்கப்படும் அருண் செல்வராஜ் கடந்த 10ஆம் தேதி சென்னையில் கைது செய்யப்பட்டான். ISI-க்கு உளவு பார்த்தது, சென்னையின் பயங்கரவாத சதிக்கு திட்டம் தீட்டியது உள்ளிட்ட பல்வேறு பயங்கரவாத செயலில் அருணுக்கு தொடர்பிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இவனை காவலில் எடுத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு அமைப்பு தரப்பில் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இம்மனு தொடர்பான வழக்கு விசாரணை புதன்கிழமையன்று பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் வந்தது. அப்போது அருண் செல்வராஜை வரும் 23ஆம் தேதி வரை 6 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. வியாழக்கிழமை முதல் 23ஆம் தேதி வரை தேசிய புலனாய்வு அமைப்பு காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ளலாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இடைத்தேர்தல் தோல்வி பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பாடம் என்றும் இருமாப்புடன் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் சிவசேனா கடுமையாக எச்சரித்துள்ளது. 9 மாநிலங்களில் நடந்த சட்டசபை இடைத்தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதாவுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது. பிரதமர் மோடியின் குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானில் தன்வசம் இருந்த 23இல் 13 இடங்களை சமாஜ்வாடி, காங்கிரஸ் கட்சிகளிடம் பாரதிய ஜனதா பறிகொடுத்தது. இடைத்தேர்தல் முடிவு குறித்து சிவசேனாவின் அதிகாரப்பூர்வ இதழான சாம்னாவில் கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே கருத்து கூறியுள்ளார். வெற்றியை கண்டு இருமாப்பு கொள்ளக்கூடாது என்றும் அமைதி காக்க வேண்டுமென்றும் பாரதிய ஜனதாவின் லோக்சபா தேர்தல் வெற்றியை அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். நடந்து முடிந்த இடைத்தேர்தல் முடிவு மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மிகப்பெரிய பாடம் என்று கூறியுள்ள உத்தவ் தாக்கரே, பாடம் கற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவர் என்றும் பாரதிய ஜனதாவை இடித்துரைத்துள்ளார். மக்களின் முடிவு அடிக்கடி மாறக்கூடாது என்று கூறியுள்ள உத்தவ் தாக்கரே, தோல்விக்காக பிரதமர் மோடியை குறை கூறக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். 288 சட்டசபை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிர சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதல்வர் பதவி யாருக்கு என்பதில் பாரதிய ஜனதாவுக்கும் தோழமை கட்சியான சிவசேனாவுக்கும் போட்டி பொறாமை ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிக தொகுதிகளில் போட்டியிடுவதில் இருதரப்பும் உறுதியாக இருப்பதால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதோடு நீண்டகால கூட்டணிக்கு சிக்கலும் ஏற்பட்டுள்ளது. காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட போது போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். பணி நிரந்தரம், குறைந்தபட்ச ஊதியம், வார விடுமுறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 3ஆம் தேதி இரவில் இருந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி தொழிலாளர் நல உதவி கமிஷனர் அலுவலகத்தில் அதிகாரிகள், NLC தொழிற்சங்கம் மற்றும் நிர்வாகத்தினர் பங்கேற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் அறிவித்தபடி புதன்கிழமையன்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட NLC தொழிலாளர்கள் முயன்றனர். ரயில் மறியலுக்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து NLC தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு ஏற்படும் என்று NLC நிர்வாகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தனது 64வது பிறந்த நாளை முன்னிட்டு தாய் ஹீரா பெண்ணிடம் பிரதமர் நரேந்திர மோடி ஆசி பெற்றார். அவருக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, ஜப்பான் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதனன்று 64வது பிறந்த நாள். இதையொட்டி பிரதமரான பிறகு முதல் முறையாக சொந்த மாநிலமான குஜராத்துக்கு செவ்வாயன்று வந்த மோடி ஆமதாபாத்தில் இரவு தங்கினார். புதனன்று காலை காந்தி நகரிலுள்ள சகோதரர் பங்கஜ் மோடி வீட்டுக்கு எந்த பாதுகாப்பும் இன்றி காரில் வந்த மோடி அங்கு தாய் ஹீரா பெண் காலில் விழுந்து ஆசி பெற்றார். மகனுக்கு இனிப்பை ஊட்டிவிட்டு வாழ்த்து கூறிய தாய் ஹீரா பெண் மகனின் உடல்நிலை பற்றியும் டெல்லியில் பிரதமர் பணி பற்றியும் கேட்டறிந்தார். வழக்கம் போல மகனுக்கு பிறந்தநாள் பரிசாக 101 ரூபாயை வழங்கிய 90 வயது நிரம்பிய ஹீரா பெண் ஜம்மு காஷ்மீர் வெள்ள நிவாரண பணிக்காக பிரதமர் நிவாரண நிதிக்கு 5000 ரூபாயையும் மகனிடம் வழங்கினார். 15 நிமிடங்கள் தாயுடன் இருந்துவிட்டு புறப்பட்ட பிரதமர் மோடிக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி ஆகியோர் போனில் வாழ்த்து கூறினர்.
ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேயும் போன் மூலம் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்தியாவுக்கான சீன தூதர் லே யூசெங் பிரதமர் மோடியை சந்தித்து சீன அதிபர் ஷி ஜின்பிங் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா, மூத்த தலைவர் அத்வானி, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மோடிக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர். குஜராத் கவர்னர் ஓம் பிரகாஷ் கோலி, முதல்வர் ஆனந்திபென் பட்டேல் ஆகியோரும் பூங்கொத்து கொடுத்து பிரதமரை வாழ்த்தினர். பிறந்த நாளை முன்னிட்டு குஜராத் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமர் மோடி புதனன்று துவங்கி வைத்தார். குஜராத் மாநிலம் முழுவதும் மோடியின் பிறந்த நாள் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் இருந்து விஜயகாந்த், வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும், முதல்வர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்டோரும் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தன் பெயரில் திரைப்படத்தை வெளியிட தடை கோரி நடிகர் ரஜினி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. வர்ஷா புரொடக்ஷன் சார்பில் நடிகர் ஆதித்யாவை கதாநாயகனாக கொண்டு தயாரிக்கப்பட்ட என் பெயர் ரஜினிகாந்த் என்ற திரைப்படம் வரும் அக்டோபர் மாதம் வெளியாக உள்ளது. இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மும்பையில் தயாரித்து ஹிந்தியிலும் தமிழிலும் வெளியாக உள்ள என் பெயர் ரஜினிகாந்த் என்ற திரைப்படத்தின் பெயருக்கும் அதில் ரஜினிகாந்த் என்ற பெயரை தாங்கி வரும் கதாபாத்திரத்திற்கும் தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டது. இப்படத்தில் சில ஆபாச காட்சிகள் வருவதால் தன் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளது என்று கூறி அப்பெயரில் படம் வெளிவர தடை விதிக்க வேண்டும் என்றும் ரஜினியின் மனுவில் கூறப்பட்டிருந்தது. இவ்வழக்கு புதனன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழ்வாணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரணை செய்த நீதிபதி என் பெயர் ரஜினிகாந்த் என்ற பெயரில் படம் வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். சீன அதிபரின் இந்திய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் திபெத்திய ஆதரவு சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ள உள்ள சீன அதிபர் ஷி ஜின்பிங் புதன்கிழமை அகமதாபாத்துக்கு வருகை தருகிறார். சீன அதிபரின் வருகையை கண்டித்து டெல்லியில் திபெத்திய ஆதரவு இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் உள்ள சீன தூதரகம் முன் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர். சீனாவிடம் இழந்த சுதந்திரத்தை மீண்டும் பெறுவதற்காகவே போராட்டம் நடத்துவதாக போராட்டத்தில் பங்கெடுத்த திபெத்தியர்கள் கூறினர். சீன அதிபருக்கு எதிரான கோஷங்களையும் முழங்கிய போராட்டக்காரர்கள் சீன அதிபரிடம் திபெத் விவகாரத்தை மோடி கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட திபெத்தியர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். அகமதாபாத் வருகை தரும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை பிரதமர் மோடி வரவேற்கிறார். அதைத் தொடர்ந்து இருவரும் இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். பொருளாதார ஒத்துழைப்பு, எல்லை பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் பேசுகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் விவசாயிகள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 13வது நாளை எட்டியுள்ளது. புதன்கிழமையன்று விவசாயிகள் கண்களை கட்டி திருவோடு ஏந்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் தமிழக பாரதிய கிசான் சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 5ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் நாளில் சட்டையின்றி அரை நிர்வாண கோலத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதையடுத்து மொட்டையடித்து தலையில் குல்லா அணிவது என பல்வேறு வழிகளில் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்நிலையில் புதன்கிழமையன்று 13வது நாளை எட்டியுள்ள விவசாயிகளின் போராட்டம் கண்களை கட்டிக்கொண்டு கையில் திருவோடு ஏந்தி தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தினர். விவசாயியுடைய கோரிக்கையை ஏறெடுத்து பார்க்காததை கண்டித்து தான் அரசே எங்க கண்ணை கட்டிட்டியே, எங்க இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு சொன்ன விவசாய முதுகெலும்பு ஒடிச்சு குச்சி உண வச்சிட்டியே, எங்களை பரதேசி பாரி பிச்சை எடுக்க வச்சிட்டியே சட்டியில என்பதற்காக இன்று 13 நாள் விவசாயி இந்த போராடி கொண்டிருக்கின்றோம். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக முதல்வர் இல்லத்தை முற்றுகையிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் போராட்டத்தை நடத்த இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஓடும் ரயிலில் கல்லூரி மாணவியிடம் சில்மிஷம் செய்த ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த கணேசன் என்பவர் கல்லூரியில் படிக்கும் தனது மகளுடன் சேலம் வழியாக ரயிலில் வந்து கொண்டிருந்தார். அதே பெட்டியில் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் அஜித் பயணம் செய்துள்ளார். சேலம் சந்திப்பு அருகே ரயில் வந்து கொண்டிருந்த போது கல்லூரி மாணவியிடம் அஜித் பாலியல் சில்மிஷம் செய்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த கல்லூரி மாணவி சத்தம் போட்டுள்ளார். சத்தம் கேட்டு வந்த சக பயணிகள் ராணுவ வீரரை சரமாரியாக தாக்கி ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் திரிபுரா மாநிலத்தில் சிஆர்பிஎஃப் படைப்பிரிவில் சமையலராக அஜித் பணிபுரிந்து வந்தது தெரிய வந்தது. கல்லூரி மாணவி கொடுத்த புகாரின் பேரில் அஜித்தை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்.
விழுப்புரம் அருகே நூற்றுக்கணக்கான கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் முதியவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ராகவன்பேட்டை தொடர்ந்தனூர் ஏரிக்கரை பகுதியில் கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் விற்கப்படுவதாக பொதுமக்கள் தொடர் புகார் அளித்து வந்தனர். வளவனூர் போலீஸ் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்த ராகவன்பேட்டையைச் சேர்ந்த கலியமூர்த்தி என்பவர் கள்ளச்சாராயம் விற்று வந்த பகுதியில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் கலியமூர்த்தியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் ராகவன்பேட்டை ஒட்டி தொடர்ந்து ஏரிக்கரை சார். அந்த ஏரிக்கரையில சரக்கு விற்கிறாங்க. நாங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க போலீஸ்காரங்க யாரும் அந்த நடவடிக்கை எடுக்கல. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தீனான்றவங்க வித்தான் சரக்கு. நாங்க போய் கேட்கறதுக்கு இது உங்க எல்லை கிடையாது, வளவனூர் எல்லை, இது நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாப்ல. நாங்க மாமூல் கட்டி விற்கிறோம் சொல்லிட்டாப்ல. அதுக்காக இன்னைக்கு என்ன பண்ணாரு, ஒரு விவசாயி கலியமூர்த்தின்றவர் சரக்கு சாப்பிட வந்தாரு. அவர் சரக்கு சாப்பிட்டு அது என்ன பிரச்சனையே தெரியல, அடிச்சு மார்ல உடச்சிருக்காங்க. ஆனா கொலை பண்ணி போட்டுக்கு தான் தெரியுது, மார்ல வச்சிருக்காங்க, கால் அடி தடலாம் தெரியுது. அவர் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து 8 மணிக்கு மேலதான் இதுக்கப்புறம் இப்பதான் பாடி எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க விசாரணை பண்ணி சொன்னாதான் சார் எங்களுக்கு தெரியும். தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் மதுபான கடை இருக்கும் நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் கிடைத்திருப்பது அப்பகுதி வாசிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழ் 14 கேள்விகள் கேட்டதற்கு 2 கிலோ எடையுள்ள காகிதங்களை அனுப்பி ஊராட்சி நிர்வாகம் கேலி கூத்தாக்கியுள்ளது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றியம் நாயக்கன்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பாலமலையில் வசிப்பவர் சின்னராஜ். கோவை மாவட்ட தகவல் அறியும் உரிமைச் சட்ட ஆர்வலர்கள் சங்கத்தின் பொருளாளரான சின்னராஜ் நாயக்கன்பாளையம் ஊராட்சியின் செயல்பாடுகள் தொடர்பாக 14 கேள்விகள் எழுப்பி தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி பதிலளிக்க மனு அளித்தார். 30 நாட்களுக்குள் பதில் வராத நிலையில் கோவை மாவட்ட பொது தகவல் அலுவலரிடம் மேல்முறையீடு செய்தார். கடந்த வாரம் அவருக்கு ஒரு பார்சல் வந்தது. நாயக்கன்பாளையம் ஊராட்சி பொது தகவல் அலுவலரிடமிருந்து 2 கிலோ எடையுள்ள பார்சலில் அதிர்ச்சியூட்டும் பதில்கள் இருந்தன. நான் நாயக்கன்பாளையம் ஊராட்சி நிர்வாகத்திடம் 14 கேள்விகளுக்கான கேள்விகள் கேட்டேன். அந்த கேள்விகளுக்கு நாயக்கன்பாளையம் ஊராட்சி நிர்வாகம் எனக்கு 2 கிலோ எடை கொண்ட பதில்கள், அதாவது குறைந்தது ஒரு 1000 பக்கங்கள் கொண்ட பதில்கள் எனக்கு தந்துள்ளார்கள். தமிழ்நாட்டிலேயே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பதில் கொடுத்தது இதுதான் முதல் 2 கிலோ எடை கொண்ட பதிலாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். வெறும் 14 கேள்விகளுக்கு 2 கிலோ பார்சல் வந்திருந்தும் அதில் உருப்படியாக ஒன்றுமில்லை என்பதுதான் பரபரப்பு. ஊராட்சியின் செயல்பாடு குறித்து கேள்வி கேட்டது தப்பா என்ற ரீதியில் அப்பகுதி வாசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தங்கத்தின் விலை புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 96 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,424 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,553 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 44 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 41,205 ரூபாயாக இருந்தது. ரயில்வே கிராசிங்கில் கேட் கீப்பர் பணியில் கேரள பெண்கள் பணியில் அமர்ந்து ஆண்களுக்கு நிகராக வேலை பார்த்து பாராட்டு பெற்று வருகின்றனர். ரயில் தண்டவாளத்தை கடக்கும் சாலைகளில் பாதுகாப்பிற்காக கேட் போடப்படுகிறது. ரயில் வரும் நேரங்களில் அடைத்து பின்னர் அதை திறக்கும் பணியில் இதுவரை ஆண்கள்தான் பணி அமர்த்தப்பட்டு வந்தனர். தற்போது இப்பணியில் பெண்களும் ஈடுபடுவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குமரி மாவட்டத்தில் சுசீந்திரம், ஆராட்டு, தாமரைக்குளம், புளியடி, பாலமோர் ஆகிய 5 கிராசிங் கேட்டுகளில் நியமிக்க ரயில்வே உத்தரவிட்டது. அவர்களும் மன உறுதியுடன் இப்பணியை சிறப்பாக செய்து வருகின்றனர். சிக்னல் கிடைத்ததும் ரயில்வே கேட்டை மூடுவதும் ரயில் சென்றதும் திறப்பதும் என்று ஆண்களுக்கு நிகராக வேகமாக வேலை செய்து வருகின்றனர். இப்பணியை நம்பிக்கையுடன் செய்து வருவதாகவும் குடும்பத்தினரும் பொதுமக்களும் நல்ல ஒத்துழைப்பு தருவதாகவும் புளியடி ரயில்வே கேட்டில் பணிபுரியும் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த நிஷா கூறினார். RRC റിക്രൂട്ട്മെന്റ് വന്നതാണ്. ഞങ്ങൾ 17 ലേഡീസ് ഉണ്ട് ഇപ്പോൾ റെയിൽവേയിൽ വർക്ക് ചെയ്യുന്നുണ്ട്. ഞങ്ങളിപ്പോൾ ആണുങ്ങൾ ചെയ്യുന്ന ഡ്യൂട്ടി ഞങ്ങൾ ചെയ്യുന്നുണ്ട്. ഗേറ്റിലാണ്. ഞങ്ങൾക്ക് ഇവിടെ നല്ല കോൺഫിഡൻസ് ആണ് ചെയ്യാനായിട്ട്. നല്ല സപ്പോർട്ടീവാണ്. നമുക്ക് ഇത് ഈ റിക്രൂട്ട്മെന്റിലൂടെ ഞങ്ങൾക്ക് നല്ല ഒരു എംപ്ലോയ്മെന്റ് കിടച്ചതിൽ എനിക്ക് നല്ല സന്തോഷമുണ്ട്. ഞങ്ങളുടെ ഫാമിലിയിൽ നിന്ന് നല്ല സപ്പോർട്ടാണ് ഇതിന്. ഇവിടെ കോൺഫിഡന്റ് ആയിട്ട് വർക്ക് ചെയ്യാൻ പറ്റുന്നുണ്ട്. ആണുങ്ങൾക്ക് ചെയ്യാൻ പറ്റുന്ന ജോലി നമുക്കും നല്ലതായിട്ട് ചെയ്യാൻ കഴിയുമെന്ന് ഞങ്ങൾ വിശ്വസിക്കുന്നു.
குமரி மாவட்டத்தில் பல ரயில்வே கிராசிங்குகளிலும் ஆள் நியமிக்காததால் விபத்துகள் அதிகமாயின. இதனால் ஆள் இல்லாத கிராசிங்குகளில் ஆட்களை நியமிக்க அரசியல் கட்சிகளும் பொதுநல அமைப்புகளும் கோரிக்கை விடுத்தன. இந்நிலையில் ரயில்வே தேர்வு மூலம் தேர்வாகி கொல்லம் ரயில்வே பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற 17 பெண்கள் பணிக்கு தயாராக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.